லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ரிங்கு போது ஆனா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னடி நீ இங்க இருக்க? சஞ்சய் அங்க யார் கூடயோ ஆடிட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்க? யாராவது இருக்கீங்களா? ஏய் வித்யா, வித்யா 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 வித்யா, ஐயோ வித்யா 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 வித்யா, ஏய் ஐயோ संजय வித்யா संजय ஏய் வித்யா संजय ये संजय हीरा கதவை திறங்க. என்ன பிரீத்தி இவ்வளவு நேரம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா சீக்கிரம். அண்ணா 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 இருங்க அண்ணா. வித்யா வித்யா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. संजय அண்ணா संजय ஸ்டாப் இட். எவா அவ? செம ஷாட். பிரீத்தி, என்னம்மா அது? உங்க அம்மாவை போய் கை நீட்டி அடிச்சிட்ட. ஏடி பார்த்து கை வாங்க மாட்டியா? இப்படி என் கண்ணத்தை திருப்பிட்டியேடி. ஏய் உன்ன விடு விடு. ஏய் தன் வினை தன்னை சுடும். அதனால அடக்கி வாசிச்சுக்கோ. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. என்ன பிரீத்தி நீ? உன்னால என்ன செய்ய முடியும்? ஆண்டி, இவ என்ன ரூம்ல லாக் பண்ணி வச்சுட்டு எனக்கு பதிலா இங்க வந்து சஞ்சய் கூட ஆடிட்டு இருக்கா. என்ன மாமியாரே, என்னோட என்ட்ரிய நீங்க எதிர்பார்க்கலையா?
இல்லையே, பத்திரிக்கை மாறி இருக்கும் போதே நீங்க என்ன எதிர்பார்த்திருக்கணுமே. ஃபங்க்ஷன் நடத்துற இடத்துல வந்து உன் கிராமத்து ரவுடித்தனத்தை காட்டுறியா? ஏன் ஃபங்க்ஷன்ல வந்து நான் கட்டிக்க போறவனை கை பிடிச்சி ஆடுறது ரவுடித்தனமா? அவதான் ஆடுறானா? நீ என்ன சஞ்சய் ஈக்குவலா கம்பெனி கொடுத்து ஆடிட்டு இருக்க? முகம் மூடி இருந்ததால நான் நீதான் நினைச்சேன். இப்பதான் எனக்கே தெரியும். அவரு நான் தான்னு தெரிஞ்சுதான் என் கூட ஆடினாரு. உனக்கு என்னடி பிரச்சனை? முதல்ல யார் நீ? இது வித்யாவோட கல்யாணம். வித்யாவுக்கு நடக்க போற மெஹந்தி ஃபங்க்ஷன். இந்த வித்யா இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிறதே பெரிய தப்புமா. எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டியே நீ. உன்கிட்ட எல்லாம் சரிக்கு சமமா நின்னு பேசுறது என் ஸ்டேட்டஸ்க்கு தான் அசிங்கம். செக்யூரிட்டி மேடம், இவளை இழுத்துட்டு போய் வெளியில தள்ளுங்க. மாமியாரே, நான் உங்க மருமக. இப்படியெல்லாம் கண்டபடி கை வச்சா கடைசி காலத்துல கஞ்சி கிடைக்காது பாத்துக்கங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? மேடம், இவளை இழுத்துட்டு போங்க. வாமா. ஏய். சொல்றது கேளு, வாமா. நான் இருக்கும் போதே என் பேத்தி இந்த வீட்டை விட்டு துரத்திடுவீங்களா? போடா. எப்பவும் கரெக்டான நேரத்துல என்ட்ரி கொடுக்கறது தான் தாத்தாவோட ஸ்பெஷலே. ஏம்மா பிரீத்தி, லைவ்ல டான்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? 2 பேரும் பிரிச்சு மேய்ச்சிருப்பாங்களே. ஆத்தாடி, ரொம்ப கடுகடுன்னு இருக்கியத்தா. தாளிக்கிற கடுக போட்டா பொறிஞ்சிரும் போல் இருக்க. இதெல்லாம் உங்க வேலைதானா? ஆமா, வேற யார் இதெல்லாம் செய்வா? நான் தான் செஞ்சேன். ஊரெல்லாம் பத்திரிகையை சிறப்பா அடிச்சு கொடுத்தாச்சுல்ல. அடுத்து மெஹந்தி ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதான் விழாவை சிறப்பிச்சுட்டு போலாம்னு நானும் என் பேத்தியும் வந்தோம். இங்க பாருங்க பெரியவரே, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நிச்சயம் பண்ண வீட்ல வந்து இந்த அட மாதிரி நிறுத்துமா, நான் தான் நிச்சயத்தன்னைக்கே வந்து நிறுத்திட்டேனே. அப்பவே ஊர் பக்கம் போகாம உங்களுக்கு இங்க என்ன வேலை? நல்ல மாட்டுக்கு ஒரு சுடுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? உங்க மனசுல நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துரும்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நீ உன் மனசுல நினைச்சது மட்டும்தான் நடக்கணும்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்படி எல்லாம் இல்ல. இனி இந்த வீட்டுல நீ நினைச்சது நடக்கும், நினைக்காததும் நடக்கும். அதையும் பார்க்கலாம். ம். உங்ககிட்ட எல்லாம் பேசி நான் என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. இவளை கூட்டிட்டு கிளம்புங்க. கிளம்புறதா? என்ன மாமியாரே, அதுக்காகவா நாங்க இவ்ளோ தூரம் வந்திருக்கோம்? இன்னும் 2 நாளைக்கு இங்கதான் எங்க பொழப்பு. நீ இங்க தங்க போறியா? பின்ன நான் வாழ போற வீடு எப்படி இருக்கு, இந்த வீட்ல மனுஷ மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்குதான் பழகி பார்க்க வந்திருக்கேன். வேதா, முறைப்படி உன் பையன் வித்யாவுக்கு தான் தாலி கட்டணும். அதை நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். அதெல்லாம் மீறி நீ என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லா இல்லை. நாங்கள் இப்போ எங்கள் உரிமையை கேட்டு தான் வந்திருக்கோம். எங்களுக்கு ஏதாவது குடைச்சல் கொடுத்தா இங்கே எத்தனை தலை உருளும்னு எனக்கு சொல்ல தெரியல. பக்குவமா பேசுறதுக்கு நாங்க ஒன்றும் உன்ன மாதிரி ரொம்ப படிச்சவங்க கிடையாது. நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில தான் பேசுவோம். என்ன மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்கெல்லாம் அடங்கி போற ஆளு நான் இல்ல. இதையெல்லாம் உங்க அரசன் ஊர்ல வச்சுக்கோங்க. ஆ? என் பையன் யாரு கழுத்துல தாலி கட்டணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நீங்க சொல்ற எதுவும் நடக்காது. ஆமா,
நான் தெரியாம தான் கேக்குறேன். என் பேத்தி கிட்ட இல்லாதது இந்த பிரீத்தி கிட்ட அப்படி என்னதான் இருக்கு? ம். வித்யா, கொஞ்சம் நடந்து காட்டுமா? சரி தாத்தா. ம். ஆஹா, அடடடடா, அவ நடைய பாரு, அவ உடைய பாரு. ஆ. ஏத்தா, எப்போதும் நீ ஒரு சிரிப்பு சிரிப்பியே, அந்த சிரிப்பை சிரி. அடடடடடா, இவ சிரிப்பை பாரு, ஸ்ரீதேவி சிரிச்ச மாதிரியே இருக்கு. ஏத்தா, ஒரு பாட்டு எடுத்து விடு. ஆ, இப்ப வேணாம் தாத்தா, கொஞ்சம் லேட்டா பாத்துக்கலாம். சரிதா. இவ பாடுனா குயில், ஆடுனா மயில். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க 2 பேருக்கும் ஜெயிலு தான். அட, பஞ்சுக்கு பஞ்சா, சூப்பர் மாமியாரே. என் பேத்தி அழகுல அப்படியே ஐஸ்வர்யா ராய். தாத்தா, இப்ப லேட்டஸ்டா யாரையாவது சொல்லுங்க தாத்தா. ஓகே, அது யாருதா? நயன்தாராமா. தைரியத்துல வேலு நாச்சியார். ஆஹா. திறமையில யார சொல்றதுன்னு எனக்கே தெரியலம்மா. அப்படிப்பட்ட என் பேத்தியை விட இவ எந்த வகையில பெஸ்ட்னு நீ நினைக்கிற? ஆமா, என் பேத்தி கிட்ட என்ன இல்ல? படிப்பு இல்ல, ஸ்டேட்டஸ் இல்ல, ஆ, யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற நாகரிகம் இல்ல. ஆக மொத்தம் என் பக்கத்துல நிக்கிறதுக்கே இவளுக்கு தகுதி இல்ல. இவளை எந்த காலத்திலையும் நான் என் மருமகளை ஏத்துக்கவே மாட்டேன். தகுதி இல்லையா? சரிம்மா, நீ பார்த்துருக்கிற பொண்ணோட திறமைக்கும் என் பேத்தியோட திறமைக்கும் ஜோடி போட்டுக்குவோமா? ஜோடி. நான் வைக்கிற போட்டியில வித்யாவை பிரீத்தி ஜெயிச்சிருவாளா? இது ஒன்னும் போட்டி நடத்துற இடம் இல்ல. கல்யாணமே முடிவு பண்ணியாச்சு. இனி எதுவும் மாறாது. உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க. அப்போ பிரீத்தி வித்யாவோட போட்டி போட்டா பிரீத்தி தோத்துருவான்னு நீ பயப்படுற, அப்படித்தானே? யாரு யாருக்கு பயம்? பிரீத்தி வேதாவோட செலக்ஷன். அவளை யாராலையும் ஜெயிக்க முடியாது. எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல நான் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏங்க, நீ சும்மா இரு வேதா. இவருக்கெல்லாம் இப்படி சொன்னா புரியாது. நான் பேசிக்கிறேன். என்னடா, அவன் பொண்டாட்டிக்காக பெத்த தகப்பனையே எதிர்த்து நிக்க துணிஞ்சிட்டியா? ஆமா. என்னது, ஜோடி போட்டு பாக்குறீங்களா? பார்க்கலாமா? யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? எங்க என்ன போட்டி வச்சாலும் பிரீத்தி தான் ஜெயிப்பான். உங்க பேத்தியால பிரீத்தி பக்கத்துல நிக்கவே முடியாது. வித்யாவால மட்டும் இல்ல, யாராலையுமே பிரீத்திய ஜெயிக்கவே முடியாது. இவளாலலாம் என்ன ஜெயிக்கவே முடியாது தாத்தா. இப்பவே இவ கண்ணுல பயம் தெரியுதே. பயமா? பிரீத்திகா பயமே எங்க பிரீத்திய பார்த்து பயப்படும். அவளை யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. பிரீத்தி, நீ விட்டு கொடுக்காதமா. அவர் என்ன வேணாலும் போட்டி வைக்கிட்டோம். நாம தான் ஜெயிக்கிறோம். படிக்காத ஒரு கிராமத்து பொண்ணு உனக்கு சவால் விட்டு பேசிக்கிட்டு இருக்கா? நாம ஒதுங்கி போகலாமா? என்ன இவரு பிரீத்திக்கு சப்போர்ட் பண்றாரு? அவளா நம்மளான்னு ஒரு கை பார்க்க வேண்டாம்? என்னடா சவாலா? ஆமா, சவாலே தான். பிரீத்தி,
நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். நீ தைரியமா உன் திறமையை காட்டு. ஆமா பிரீத்தி, அம்மாவோட டிசிஷன் எப்பவுமே தப்பாகாதுன்னு இங்க இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீ அவங்களுக்கு ஈக்குவலா ஃபைட் பண்ணணும். எனக்கு கண்டிப்பா தெரியும் பிரீத்தி, உன்னால ஜெயிக்க முடியும். நீ தான் ஜெயிக்க போற. தாத்தாக்கு அந்த வித்யா தான் பெரிய ஆளுன்னு நினைப்பு. அதான் அவர் இவ்வளவு தைரியமா சவால் விடுறாரு. நீ யாருன்னு காட்டு பிரீத்தி. அப்போ நீங்களாம் எனக்கு ஃபேவரா பேசுறீங்க அதானே? ஆமா. நான் ஜெயிச்சு இந்த வீட்டு மருமகனை ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. எஸ் எஸ் எஸ், டெஃபினெட்லி. நான் அமெரிக்கால வளர்ந்த பொண்ணு அங்கிள். ஆனா எனக்கு சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்க அங்கிள். உங்க மோட்டிவ் என்ன, எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அங்கிள். ஆண்டி சொன்ன மாதிரி எந்த விதத்திலயுமே இந்த வித்யாவும் சரி உங்க வாணியும் சரி என் பக்கத்துல நிக்க கூட முடியாது. அவர் என்ன போட்டி வேணும்னாலும் வைக்கட்டும், கடைசியில எல்லாத்தையும் ஜெயிச்சு இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறதும் நான் தான், சஞ்சயோட கை பிடிக்க போறதும் நான் தான். அப்படி சொல்லுமா, இதைத்தான் நாங்க ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சஞ்சய், நான் சொன்னல, பிரீத்தி ரொம்ப தைரியமான பொண்ணுடா. ஆமா ஆமா. இப்போ ஒரு கலக்கு கலக்க போறா பாரு, அப்படி இருக்கும். எங்க உங்களை உடனே வேதா கூட்டிட்டு வர சொன்னா. என்னையா? ஆமா. என்ன விஷயம் தெரியல, உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்றா. வாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. வேதா, என்ன விஷயம்? என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? பிரீத்திய போட்டிக்கு தயார் பண்ணிட்டு இருந்தேன். அவ ஜெயிச்சு நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணும்ல. நீங்க யாரு, உங்க அப்பா யாரு, நீங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட ஆளுங்க, எந்த நேரத்துல எப்படி எல்லாம் மாறுவீங்கன்னு மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். இத்தனை நாள் பிரீத்திய கண்டாலே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்த நீங்க இப்போ பிரீத்திக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க. அத நான் அப்படியே நம்பணும். நான் சீரியஸாவே அவளுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி என் மேல சந்தேகப்படுற? இந்த ரீல் எல்லாம் என்கிட்ட ஓட்டாதீங்க. நீங்களும் உங்க அப்பாவும் சேர்ந்துகிட்டு என் பையனுக்கு வித்யாவை கட்டி வைக்க சதி திட்டம் போடுறீங்க. அதுக்காக ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா நிக்கிற மாதிரி டிராமா வேற. யாரு உங்களுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தது? நீங்களா இல்ல உங்க அப்பாவா? ஏன்னா இந்த மாதிரி ஐடியா எல்லாம் உங்க ரெண்டு பேரை தவிர வேற யாராலையும் யோசிக்கவே முடியாது. அதான் கேட்டேன். நான் நடிக்கிறதாவே இருக்கட்டும். வித்யாவுக்கு போட்டியா பிரீத்தியோட திறமையை சோதிச்சு பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்கிறேன். இவ்வளவு நாளா அவ கூட பழகி இருக்கேன்னு சொல்றேன். அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவளோட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன அக்கறையா? ஓகே, மேல சொல்லுங்க. அவகிட்ட மிகப்பெரிய பொறுப்பெல்லாம் ஒப்படைக்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அவளை பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கணும்ல. அவ ரொம்ப திறமையான பொண்ணு, ஃபாரின்ல படிச்சிருக்கா, அப்படி இப்படின்னு வார்த்தையில சொல்றியே தவிர அவ செயல நாங்க யாரும் பார்க்கலையே. அவ திறமைய நாங்களும் கொஞ்சம் நேரடியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல. வித்யா படிக்காத பட்டிக்காட்டு பொண்ணு, அமெரிக்கால படிச்சவளால அவளை ஜெயிக்கிறது என்ன பெரிய விஷயமா? அப்புறம் அப்பா, எனக்கு சரியா கேட்கல, நான் கொஞ்சம் ஸ்பீக்கர்ல போடுறேன்.
சொல்லுங்கப்பா. முதல்ல பாட்டு போட்டி. அந்த அமெரிக்கா பொண்ணா நம்ம அரசனூர் பொண்ணான்னு பார்த்துக்குவோம். பார்க்க தானே போறீங்க எங்க பிரீத்தியோட ஆட்டத்தை. ஏற்கனவே எங்க வித்யாவோட ஆட்டத்தை நீங்க பார்த்துட்டீங்க. போட்டியில எங்க பிரீத்தி தான் ஜெயிப்பான். பார்க்கலாம். பார்க்கலாம். எனக்கு பிரீத்தி மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவ தான் ஜெயிக்க போறா. இவ்வளோ ஆணவமா பேசுற எங்க அப்பா முகத்துல கரிய பூச போறேன். ஆல் தி பெஸ்ட். என்ன விதா இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? உன் மாமனார் என்னமோ போட்டின்னு சொல்றாரு. அண்ணன் அவர் இஷ்டத்துக்கு பிரீத்தியை எடுத்து விட்டுட்டு இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்க ஏதோ ட்ரை பண்றாங்க, பண்ணட்டும். இத்தனை வருஷமா எதிரும் புதிருமா நின்னுக்கிட்டு இப்போ வித்யாவுக்காக 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. என்ன மீறி என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்.